நடிகர் அபிநய் காலமாகிட்டாரு. அதாவது துள்ளுவதோ இளமை, என்றென்றும் புன்னகையிலிருந்து நிறைய விளம்பர படங்கள், அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் தான் அபிநய். அபிநய பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஹேண்ட்ஸமானவர். துள்ளுவதோ இளமை படத்துல ஹீரோவுக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கு அழகா இருந்தாரு. அவர் பெரிய ஸ்கோப்ல எப்படியாவது சினிமால வந்துருவாருன்னு யோசிக்கும் பொழுது பெருசா பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்ல. என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் பொழுது நிறைய ஆட் ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்திருக்காரு. சினி இண்டஸ்ட்ரியில வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர், ஹேண்ட்ஸமான ஆளு. நல்லா இருக்காருல்ல இவருன்னு சொல்லும்போது ஒரு த்ரீ ரோசஸ் ஆட் கூட இவருக்கு வந்திருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா படமே நடிக்கல, எங்கடா போயிட்டாருன்னு பார்க்கும்போது கல்லீரல் அலர்ஜினால உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டு பார்க்கறதுக்கே விசித்திரமா இருந்தாரு. என்னடா அது வயிறெல்லாம் வீங்கி இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லைன்ற செய்தியே நம்ம ஏக்கமா தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அவர் போயிட்டு இருக்கும்போது பாலால இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் அவருக்கு உதவி பண்றதுக்கு சினிமால இருந்து முன் வந்தாங்க. ஏன்னா தனியா தான் இருக்காரு, 40 வயசு ஆயிடுச்சு. அப்பாவித்தனமா வெள்ளந்தியா பாலா கொடுத்த ஹெல்ப்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு வணக்கம் சொல்றது, மரியாதையா நடந்துக்கிறதுன்னு இருந்தாரு. பாலாவுடைய காந்தி கண்ணாடி படம் பாக்குறதுக்கு அந்த ப்ரிவ்யூ ஷோ பாக்குற சமயத்துல எல்லாம் கூட வந்திருந்தாரு. இடையில ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாரு போல. சோ அந்த வெப் சீரிஸ் இருக்கு இல்லையா, அந்த படத்துடைய ப்ரொமோஷன் பத்தி கூட கேட்டிருப்பாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய சொந்த பந்தங்கள் பெருசா யாருமே இன்னும் வரல போல. சினிமாஸ் துறையை சேர்ந்திருக்கக்கூடிய நம்பத்தகுந்த வட்டங்கள் தான் அவரை சுத்தி இருக்காங்க. ஸோ தனுஷ் கூட இப்ப அவரை பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு. பாலா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வேதனையா இருக்கு. என்னடா நடக்குது நம்மள சுத்தி அப்படின்னு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் பதட்டம் எல்லாமே போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கண்ணீர் மல்க தனுஷ் அவர் இறந்த இடத்த பார்த்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் பாலாவும் பார்க்க வந்து ரொம்ப ஏக்கமா அழுதுகிட்டே இருக்க. தெரிஞ்ச சொந்தக்காரவங்க யாராவது அவருக்கு இருந்தாங்கன்னா வந்து பாருங்க, அவர் அடக்கம் பண்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு சினிமா துறையில ஒரு குறிப்பிட்ட சிலர் சொல்லியிருக்க. 2, 3 பேர் கால் பண்ணியிருப்பாங்க போல. அவரை ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட இருக்க மின்மயானத்துல தான் அடக்கம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இறப்பு மனசுல பேரிடியா இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.